வணக்கம் மக்களே, இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரி. நான் உங்களின் நிழல். இந்தியாவின் காவல் தெய்வங்களில் 21 காவல் தெய்வங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஒளிபரப்படுது. அதாவது எப்படின்னா ஐயனார், முனீஸ்வரர் இந்த வரிசையில் கருப்பசாமி அப்படின்றவரையும் நம்ம வழிபடுறோம். இந்த வரிசையில் உள்ளவர் தான் ஒருத்தர் தான் சங்கிலி கருப்பு. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி வழியா தெரிஞ்சுக்கணும். வாங்க. கருப்பண்ணசாமி இவர் கருப்பசாமி அப்படின்னு இது தமிழில் கருப்பண்ணசாமி அப்படின்னு நம்ம சொல்லுறது. இவர் தமிழகத்தோட முக்கியமாக ஒரு கிராம தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னு வழிபடக்கூடியவர் தான் கருப்பசாமி. இந்த கருப்பசாமி இல்லாத கிராமங்கள் இருக்காது நம்மளுடைய தமிழ்நாட்டில். அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காவல் தெய்வம். முக்கியமாக பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் காவல் தெய்வமாக இந்த கருப்பசாமியை தான் வைத்து வழிபடுவாங்க. இந்த கருப்பசாமி மொத்தம் 108 கருப்பர்கள் இல்லைன்னா 1008 கருப்பர்கள் இருக்கிறதா வழியாக சொல்லப்பட்டு வருது. அதில் உதாரணமாக முக்கியமாக சொல்லப்படக்கூடியவர் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, அதுக்கப்புறமா மலையாள கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பசாமி, சங்கிலி கருப்பசாமி, இப்படி பல பேரில் இந்த கருப்பசாமியை உருவம் இருக்குது. இன்னைக்கு சங்கிலி கருப்பருடைய வரலாறு. சங்கிலி கருப்பர் எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கதைகளாக இருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு சில கதைகள் எப்படின்னா இவர் சிவனுடைய அம்சமாக பிறந்தவர் தான் இந்த சங்கிலி கருப்பன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 108 கருப்பர்கள் இவரும் ஒரு கருப்பசாமி என்ன சொல்லலாம். அதாவது இந்த கருப்பசாமி நம்மளுடைய மனிதனாகவே வாழ்ந்த ஒருத்தர் சொல்லப்படுது. ஆனால் இது ஒரு வாய்வழி கதையாக இருக்குது. இதுக்கு சான்றுகள் எதுவும் இல்லை. முதல்ல இந்த கருப்பசாமி எப்படி உருவானார், அதுக்கப்புறமா இந்த சங்கிலி கருப்பு எப்படி உருவானார் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கருப்பசாமி எப்படி தோன்றினார்னா இதுக்கு உள்ள சான்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வால்மீகி ஒரு தர்ப்பை புல்லை கிள்ளி அதற்கு உயிர் கொடுத்து அந்த தர்ப்பை புல்லிருந்து பிறந்தவர் தான் இந்த கருப்பசாமி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருப்பசாமி என்ன பண்ணுவார்னா ராமபிரானுடைய குடியில் காவல் காத்தாராம். அதாவது அவர் காட்டில் இருக்கும் பொழுது இந்த கருப்பசாமி அவர் இப்படிதான் பிறந்தார் அப்படிங்கிறது இந்த ராமாயணத்தில் இந்த சான்று இருக்கு. அதனால் இந்த கருப்பசாமி வைணவ இனத்துடையும் சம்பந்தப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய அம்சமாக தான் இந்த கருப்பசாமி இருக்கிறதுனால சைவத்துக்கும் வைணவத்துக்குமே சம்பந்தப்பட்டிருப்பார் தான் இந்த கருப்பண்ணசாமி. இவர் கேரள மாநிலத்தில் 18ஆம் படி கருப்பசாமி ஐயப்பனுக்கு மகிழ்ச்சியை வதம் செய்ய போகும்போது சிவபெருமானுடைய அம்சமாக இந்த கருப்பன் படை தளபதியாக அனுப்பியிருப்பார் ஐயப்பனுக்கு. மாதிரி அழகர் கோவிலையும் ஒரு முறை தான் அங்கே இந்த 18ஆம் படி கருப்பர் திறப்பாங்க. அது எதனாலனா அதாவது அவர் ராமபிரான் குடியில் காத்ததுனால அவர் ஒரு குடில் அமைத்து அந்த குடிலுக்குள்ளேயே தான் இருந்து இது பண்ணுவார். எப்பவுமே ஒரு தடவை தான் அவர் வெளியே தலையை காமிப்பார். இந்த காரணத்தினால தான் அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமியை திறந்து பூஜை செய்கிறாங்க ஒரு முறை. இதுதான் கருப்பண்ணசாமியுடைய வரலாறு.
இந்த சங்கிலி கருப்பர் அப்படின்றவர் எப்படி இருக்குன்னா, இதுக்குன்னா வந்து 2 கதைகள் வந்து சொல்லப்படும். ஒன்று வந்து வாய்வழி கதை, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளர் கூட்டம் காலகட்டத்தில் வந்து பிராமணர்களாக இருந்தவங்க வந்து பொருள் இது கிடைக்காம ரொம்ப பசியும் பட்டினியுமாக வாதி இருக்கும்போது அவங்க வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் திருட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கள்ளர் கூட்டத்துடைய தலைவராக இருந்தவர் தான் இந்த சங்கிலி கருப்பன் அப்படின்றது வந்து ஒரு வாய்வழி கதை. இது வந்து எதுலையும் சொல்லப்படலை, வாய் வழியாக சொல்லப்பட்ட இலக்கணம். இன்னொரு இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த சங்கிலி கருப்பர் வந்து யார் பார்த்தீங்கன்னா கருப்பசாமியுடைய ஆதிக்கருப்பர்லேருந்து ஒருத்தர். அதாவது அந்த காலகட்டத்திலலாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு காவல் தெய்வத்தை வந்து வழிபடணும்னா அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தோடைய இடத்துலேருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து அதை வந்து அந்த கிராமத்தில் வச்சு அப்படி வழிபடுவாங்க. அந்த மாதிரி வந்து வழிபட்ட அவர் தான் இந்த சங்கிலி கருப்பன் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. வந்து சரியான சான்றுகள் வந்து எதுக்குமே வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து வாய் வழியாக ஒரு சில கதைகள் சொல்லப்பட்டது தான் அது சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சங்கிலி கருப்பனுடைய இது பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படின்னா இந்த கருப்பசாமி வகையிலேயே ரொம்ப உக்கிரமான தெய்வம் தான் இந்த சங்கிலி கருப்பர். இவர் வந்து வழிபடுறவங்களை வந்து இவர் வந்து உதிப்பொழுதில் வந்து காக்கக்கூடிய சக்தி கொண்டவர். இவர் வந்து அவருடைய பக்தர்கள் வந்து துன்பப்படுறாங்க அவதிப்படுறாங்கன்னா காற்றை விட வேகமாக செயல்படுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வழிபடுறவங்களுடைய குலத்துக்கு வந்து பேய் பிசாசு பில்லி சூனியம் இது எதுவுமே நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே கருப்பண்ணசாமிக்கு வந்து பொய் சொல்றது வந்து சுத்தமாக பிடிக்காது. அவர் வந்து நியாயத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். இல்லாமல் இந்த சங்கிலி கருப்பர் வந்து பல நாடுகள், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இலங்கை அப்படி சொல்லிட்டு பல நாடுகளில் வந்து இவர் வந்து வழிபடுவாங்க. இலங்கையில் வந்து பெரிய கருப்பசாமி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வழிபடுவாங்க. அங்கே வந்து எப்படின்னா சைவம் உணர கருப்பசாமியும் அசைவம் செய்கிற கருப்பசாமியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வந்து இலங்கையில் வந்து வழிபடக்கூடியதாக இருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து வேறு நாடுகள்லையும், அதாவது சிங்கப்பூர், மலேசியா நாடுகளில் இவரை வந்து சங்கனி பாபா அப்படின்ற பேரில் வந்து இவரை வந்து வழிபடுறாங்க. இது வந்து பொதுவாக எப்படின்னா கிராமங்கள் எல்லைகளில் இருக்கக்கூடிய கடவுள் இந்த கருப்பசாமி. மட்டும் இல்லாமல் இந்த சங்கிலி கருப்பர் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. வேறு சில தகவல்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த தலைப்பை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி வீடியோ போடுவோம்.